जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता कुलदेवता துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம், மிதுனத்தில் சுக்கிரன் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் இருக்க, அடுத்ததாக கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு, சனி வக்கரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 12 ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், இது மாறாது. இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு, சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வராங்க, அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமே இது பொதுவான பலன்கள். இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், மேஷ ராசின்னு இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே சொல்லியிருக்காங்க. நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து நேரடியாக சுவாமி நீங்கள் சொன்ன பலன் எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன், நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன், ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன். எதிர்கால வாழ்க்கை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026, 27, 28 எனக்கு எப்படி இருக்கும், நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், உத்தியோகம், என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க, மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படி இருக்கும்? முன்னேற்றம் கதவை தட்டும். வாய்ப்பை இழந்துடாதீங்க, நல்ல வாய்ப்பை இழந்து விடாதீர்கள், ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரியா? முதல் விஷயம், வேலை இடமாற்றம் நடக்கும். ஆனால் இதன் பலன்கள் காலத்தால் வரும். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வேலை மாறுறதோ, வேலை மாறி வேலை செய்கிறதோ, ப்ரமோஷன்ஸோ ஏதோ சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் காலத்தால் அதோடைய பலன்களை அனுபவிப்பீர்கள். ரெண்டாவது, குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா உறவினர் வழி சிக்கல்கள் சமாதானமாக போய்விடுங்கள். உறவினர் வழி சிக்கல்கள் நிறையா வரும், சமாதானமாக போயிடுங்க. சண்டை போட்டுக்காதீங்க, வேண்டாம். சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏற்கனவே மிதுன ராசியை படாத பாடு படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களும் படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. துரதிருஷ்டவசமான காதல் அப்படின்னு எடுத்துனோன்னு சில பேருக்கு துரதிருஷ்டவசமான பிரிவுகள் ஏற்படும். சில பேருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கிட்ட வரும், சில பேருக்கு தடங்களாகும். சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில், புரட்டாசிப்பாக, ஐப்பசிலெல்லாம் கல்யாணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். முதல் மனம், மறுமணம் எல்லாமே. தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது சொந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளுடன் வாக்குவாதம் அதிகமாக சண்டையில் முடிஞ்சு தேவையில்லாத போலீஸ் கேஸு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்கும். கவனமாக இருங்க. தொழில் வழியிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போட்டி, பொறாமை. தொழில் வழியில் பார்த்திங்கன்னா வச்சு செய்வானுங்க சில பேர், வேணும்னே பொறாமையினால் வச்சு செய்வானுங்க சில பேர். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. புதுசாக ஏதாவது சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நிறைய யோகங்கள், நல்ல யோகங்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த வழக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
அதே போல் விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். மாணவ மாணவிகளுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் போகாது, கவன சிதறல்கள். படிப்பை தவிர மித்த எல்லா விஷயத்திலும் கான்சன்ட்ரேட் போகும். தயவு செய்து படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் படிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கிறதுக்கு பாருங்கள். அலட்சியமாக இருக்க வேண்டாம். உங்கள் பேச்சால் கெடுபலன்களை வர வைத்து விடாதீர்கள். உங்களது பேச்சால், உங்களுடைய கர்மா அதுதான். பேச்சால் கெடுபலனை வர வைத்து விடாதீர்கள். அதாவது பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பேசி உங்களுக்கு நீங்களே கெடுதல் வர வச்சுக்காங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கவனம். அடுத்ததாக மூட்டு வலி, தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய் இது எல்லாமே இருக்கும். ரொம்ப சில பேருக்கு காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள், சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு, தோல் சம்பந்தமான பிரச்சனை பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சில விஷயங்கள்லாம் எப்போவுமே மாஸ்க் போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக அதிர்ஷ்ட எண்கள் 3, தவிர்க்க வேண்டிய எண்கள் 7. அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் மகாவிஷ்ணு, ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு, இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகாது, பிளான் பி ஒர்க் அவுட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகாது, பிளான் பி ஒர்க் அவுட் ஆகும். புரிந்தவர்கள் சக்ஸஸ் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பேச்சை கவனிக்காததால் பிரச்சனை. உங்களுடைய நெகட்டிவ் பேச்சை கவனிக்காது. யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நல்லது, அதை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஸோ உங்களுடைய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க, என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணுங்கள். அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண போக முடியும். சில பேருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கும். கடன் அடைக்கிறதுக்கு நிறையா பாடுபடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தமானது சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கான வேலை சிறப்பாக இருக்கும். பெண்கள் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. தேவையில்லாத அவப்பெயர் வரும், சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கும், கவனமாக இருங்க. சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். டீ கடை, பேக்கரி ஷாப்ஸு, சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் நல்லா இருக்கும். விவசாயிகள் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக புத்திரபாகியம், சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆலயம் சென்று வர, அதாவது இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மகாவிஷ்ணு வழிபாடு சொல்லும்போது ஓம் விஷ்ணவே நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா 27 முறை சொல்லுங்கள். இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது மனதார சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுபம் வாழ்க வளமுடன்.